Hello friends, welcome back to Pink's Kitchen Tamil. இன்னைக்கு நம்ம குக்கும்பர் ரசம் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இது ரொம்ப ஒரு ஹெல்தியான ரெசிபி. உங்களோட இம்யூனிட்டியை நல்லாவே பூஸ்ட் பண்ணும். ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம். ஸோ இந்த ரெசிபியை பார்க்கறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஒரு இடிக்கிற கல்லில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, அப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா ஃபைன் பவுடராக தட்டிடுங்க. இது கூட ஒரு 10 பல்லு பூண்டு, கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள், அப்புறமா ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா இடிச்சிருங்க. இது ரெடியாக வச்சுக்கோங்க. இப்போ ரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஒரு மண்பானையை சூடு பண்ணிடுங்க. அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 2 காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள், ஒரு சிட்டிகை பெருங்காயத்தூள், நம்ம இடித்து வச்சுருக்கிற அந்த இன்க்ரீடியன்ட்ஸ், 2 பழுத்த தக்காளி பொடிசாக கட் பண்ணது, ஒரு குக்கும்பர் பொடிசாக கட் பண்ணது, ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, அப்புறமா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கலந்து விட்டுருங்க. தக்காளி நல்லா மசிஞ்சு வேற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ தக்காளி நல்லா வெந்து ரெடியாக இருக்குது. ஸோ இது கூட ஒரு 1/2 கப் அளவுக்கு புளி தண்ணி, அப்புறமா 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இது லைட்டாக கொதிக்க வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இது லைட்டாக கொதிக்க ஆரம்பிச்சதும் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளை மேலே தூவிடுங்க. இப்போ நமக்கு சுவையான குக்கும்பர் ரசம் சூப்பராக ரெடி ஆகியாச்சு. இது நல்லா சூடாக சாதம் கூட சர்வ் பண்ணி உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ணுங்கள். ரொம்பவே ஹெல்த்தியாக அண்ட் உங்களோட இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி. ஸோ கண்டிப்பாக இந்த குக்கும்பர் ரசம் ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு உங்களுக்கு பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிருங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்க நோட்டிஃபிகேஷன்ல வரும். உங்களுக்கு ரெசிபிஸ் இங்கிலீஷ்ல பார்க்கணும்னா பிங்க்ஸ் கிச்சன் சேனலை பாருங்க. சேனலோட லிங்க் நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். மறக்காம செக் பண்ணுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.